நாங்கள் விசேடமான ஒரு நாளில் இணைந்திருக்கின்றோம். பதுளை மாவட்டத்தின் எழில் மிகுந்த அழகு நிறைந்த ஒரு ஆலயம்தான் பதுளை வேவச தெபெத்த அருள்மிகு ஸ்ரீ சிவசுப்பிரமணியம் ஆலயத்தில் வருடாந்த மகோற்சவம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் இன்றைய நாள் விசேடமாக இங்கு பால்குட பவனி, அதுபோல பறவை காவடி, அத்தோடு இங்கு அதிகாலை வேளையில் 108 சங்காபிஷேகம் இடம்பெற்று அந்த விழா நிறைவில் இப்பொழுது இங்கிருந்து ஆலயத்திற்கு பால்குட பவனி, அதுபோல இங்கு இருக்கின்ற பக்தர்களுடைய ஆலய விதிமுறைகளுக்கு அமையமாக பறவை காவடி என்பன இருக்கின்றது. எனவே இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் இங்கிருந்து நேரலையாக இணைந்திருக்கிறோம். எங்களுடைய அன்பான உறவுகளை இணைத்துக் கொண்டு நாங்கள் இன்று இந்த விசேட நேரலையில் உங்களை அழைத்து செல்ல இருக்கின்றோம். எனவே இப்பொழுது இங்கிருந்து பால்குட பவனி ஆரம்பிக்கிறது. எனவே எங்களுடைய அன்பான பக்தர்கள், அதுபோல இந்த பிரதேசத்தை சேர்ந்த அத்தனை பேரும் தங்களுடைய நேர்த்திக்கடனை நிவர்த்தி செய்யுமாக கொண்டு பால்குட பவனியை எடுத்து செல்ல ஆயத்தமாக இருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து பூஜைகள் இடம்பெற்று அடியார்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட இருக்கின்றது. அதுபோல மிக முக்கியமாக பால்குட பவனி, பறவை காவடி என்பவற்றை தொடர்ந்து தீமிதிப்பு இடம்பெற இருக்கின்றது என்பதையும் நாங்கள் விசேடமாக சொல்லியாக வேண்டும். எனவே இன்று பதுளை மாவட்டத்தின் எழில் மிகுந்த அழகான ஒரு பிரதேசத்தில் மிகவும் ரம்யமான ஒரு சூழ்நிலையில் இங்கு பால்குட பவனி இடம்பெறுகின்றது. அருள்மிகு ஸ்ரீ சிவசுப்பிரமணியம் ஆலயத்தினுடைய கும்பாபிஷேகங்கள் கடந்த வருடங்களில் மிக சிறப்பாக இடம்பெற்றிருந்தது. அதனைத் தொடர்ந்து திருவிழா, இது 2வது வருடத்துக்கான திருவிழாவாக இந்த வருடம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது 2026ஆம் வருடத்தில். அதே போல மறுமுனையில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது பறவை காவடிக்காக அனைத்து ஆயத்தங்களும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் இங்கு வேல் போட்டி அந்த முருகப்பெருமானுக்கு தங்களுடைய அந்த நேர்த்தி கடன்களை நிவர்த்தி செய்யும் முகமாக இந்த நிகழ்வானது இங்கு இடம்பெறுகின்றது. விசேடமாக ரேடியோ ராகவின் அன்பான உறவுகள் எங்களோடு தொடர்ந்து இணைந்திருக்கின்றார்கள். அத்தனை உறவுகளையும் நாங்கள் அன்போடு பக்திபூர்வமாக அழைக்கிறோம். இன்றைய நாளின் அத்தனை நிகழ்வுகளோடும் எங்களோடு இணைந்து கொள்ளுமாறு.
மாதம் என்பது சிறப்பான ஒரு மாதமாக இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், ஆடி மாதம் என்பது முருகனுக்கான ஒரு மாதமாக இருக்கின்றது. எனவே இந்த ஆடி மாதத்தில் அதிகமான நன்மைகளை முருகப்பெருமானை வணங்குவோருக்கு கிடைக்கிறது. குறிப்பாக ஆடி அமாவாசை, ஆடி பூரம், இப்படியாக நிறைய விடயங்கள் இந்த ஆடி மாதத்துக்கான சிறப்புகளோடு இருக்கின்றது என்பதையும் நாங்கள் குறிப்பிட்டு சொல்லியாக வேண்டும். பதுளை வேவச தெபத்த அருள்மிகு ஸ்ரீ சிவசுப்ரமணியர் ஆலயத்தினுடைய வருடாந்த மகோற்சவம் 2026ஆம் ஆண்டுக்கானது இன்று பால்குட பவனி, அதுபோல பறவை காவடி, தீமிதிப்பு என்பன இங்கு இடம்பெற இருக்கின்றது. எனவே ஏராளமான பக்த அடியார்கள் இந்த அத்தனை நிகழ்வுகளிலும் பங்கு கொண்டிருக்கிறார்கள். எனவே அத்தனை பேரையும் நாங்கள் அன்போடு அழைக்கிறோம். பதுளை நகர், அதுபோல பதுளை நகரை அண்டிய ஏராளமான உறவுகள் இந்த நேரத்தில் இந்த ஆலயத்துக்கு வருகை தந்து பெருமானின் ஆசியினை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே இலங்கையை பொறுத்தவரையில் இந்த மாதம், ஆடி மாதம் என்பது ஏராளமான திருவிழாக்களை காணும் ஒரு மாதமாக இருக்கின்றது. ஏராளமான ஆலயங்களில் இந்த வருடத்துக்கான அதிகமான மகோற்சவ நிகழ்வுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது என்பதை நாங்கள் விசேடமாக இந்த நேரத்தில் சொல்லியாக வேண்டும். எனவே இந்த அளவில் நாங்கள் இந்த நேரலை நிறைவு செய்கின்றோம். மீண்டும் ஆலயத்துக்கு சென்று நாங்கள் ஆலயத்திலிருந்து நிகழ்வுகளை உங்களுக்காக நேரடியாக வழங்க இருக்கின்றோம்.